ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீர் கட்டி இருந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது பிசிஓடிக்கான அறிகுறிகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிஓடி நீர் கட்டினா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுடைய கர்ப்பப்பையில் 2 சைடும் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் ஓவரிஸ். இந்த ஓவரிஸ்லேருந்து மாதம் கருமுட்டைன்னு ஒன்று வெடித்து வெளியே வரும். இந்த கருமுட்டை தான் கர்ப்பமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கருமுட்டை சரியான சைஸில் ஹெல்த்தியான முறையில் வளர்ந்து வெடிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட்டும் ஆக முடியும். ஆனால் இந்த கருமுட்டை சரியாக வளராமல் நம்ம ஓவரிஸ்லேயே சின்ன சின்னதாக குறுப்புகள் மாதிரி தங்கிடும். இதுதான் நீர்க்கட்டி பிசிஓடியாக ஃபார்ம் ஆகுது. இந்த பிசிஓடி நம்மளுக்கு வந்தால் நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஏன்னா இது பொதுவாக பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்ம பாடியில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியும். பிசிஓடினால் நம்ம உடம்புல எந்த மாதிரியான மாற்றங்கள் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் பார்த்திங்கன்னா ஒரு 35 days வரைக்கும் ஓகே, நார்மல். ஏன்னா அது சில பேருக்கு இந்த சைக்கிள் ஒத்து போகும் 35 வரைக்கும், 28 to 35 days ஓகே. பட் ஆனால் 35 days மேலே போச்சுன்னா, ஒரு 40 days, 38 days, 50 days இந்த மாதிரியெல்லாம் போச்சுன்னா அது இர்ரெகுலர் பீரியட்ஸை கன்சிடர் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட், வெயிட் கெயின். வெயிட் கெயின் சடனாக வெயிட் போடாது. சடனாக ஒரு 5 kg 10 kg இந்த மாதிரியெல்லாம் வெயிட் போடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது என்ன ஆகும்னா, நம்மளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால. தேர்ட் பாயிண்ட், ஹேர் லாஸ். ஹேர் லாஸ் இப்போ நார்மலாக பிசிஓடிக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கில் ஹேர் லாஸ் இருக்கும். சும்மா தலையில் சீப்பு வச்சு அப்படியே சீவினாலே அப்படியே கொத்து கொத்தாக குட்டிடும். இதுதான் பிசிஓடிக்கான அறிகுறியாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபேஸில் ஹேர் க்ரோத். அதாச்சும் சின்னில் லைட்டாக தாடி வளர்ந்த மாதிரி, அப்புறம் மீசை வளர்கிற மாதிரி, அப்புறம் செஸ்டில் லைட்டாக ஹேர் க்ரோத் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ். டயர்ட்னஸ் இப்போ நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாது. ரொம்ப சோர்வாக இருக்கும். ஐயோ இந்த வேலையை செய்ய முடியலையான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நைட் டைமில் சரியாக தூக்கம் வராது. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப கோபப்படுவோம், ஸ்ட்ரெஸ் ஆகுவோம், ஏனே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸோடைய கனெக்டிவிட்டி. ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம பாடியில் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். இந்த பிசிஓடியை ஹோம் ரெமெடிஸ் மூலியமாக, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாக எப்படி க்யூர் பண்ணலான்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.